சித்திரபுத்திரன் ஐனாரோ அந்த சிவனுடைய கையில சீருடனே கணக்கெழுத அஷ்டபாலர்களும் ஆதி கையிலே குலவிருந்தா ஆதிவெள்ளி என்னும் அந்த கைலேங்கிரி வாசலிலே ஆண்டவனாகிய சிவபெருமானோடு சக்தியாகிய உமா மகேஸ்வரி பார்வதா தேவியானவள் குழுவிருந்து வருகின்றாள். பகவான் பார்வதியோடு கைலாசத்திலே 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் என்றும் அழகு கலை கோட்டு மாமுனி சூழ இத்தாதி தேவர்களுடன் ஈசன் பகவான் சிவ கையிலே குழுவிருந்து வருகின்றார். அப்போது ஆண்டவனாகிய பகவான் இந்த கைலாசத்திலே வாழக்கூடிய தேவாதி தெய்வம் அவர்கள் எல்லாம் சாகாத வரம் பெற்றவர்கள். அதனால இவர்கள் நம்மளை வணங்குவதனாலே அருள் உண்டா, பொருள் உண்டா, பேர் ஆனந்தம் உண்டா? கிடையாது. அதனால அன்றாடம் செத்து பிழைக்கும் சீவராசிகள் சிவபெருமான வணங்க வேண்டும் என்ற ஆண்டவனாகிய பகவான் படைத்தாரே ஈரேழு உலகமெல்லாம் ஆண்டவன் தான் பகவானோ அந்த இறைவனவர் தான் படைத்து அதில் முக்கியமாமோ உலகம் அந்த முக்கண்ணனும் படைப்பாரா அதில் என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் உலகம் சுதலை என்றும் அப்படி படைத்த பகவானோ ஈரேழு உலகமெல்லாம் என்ன ஒன்னா மனக்களையும் அந்த ஈஸ்வரனார் தான் படைத்தார். கல்லில் வாழும் தேரை முதல் தாயார் கற்பை உயிர் சிசு வரையும் சாமி முட்டைக்குள்ளே உருவாகும் சிறு குஞ்சி முதல் பறவை வரை எறும்பு யானை முதல் அந்த இறைவன் அவர் தான் படைத்தார். பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முப்பிடாதியம்மாளுடைய திருவாலயத்திலே மதிய கொடை விழா சிறப்பு தீபாதனை நடந்து முடிந்த பிறகு அம்மன் கோவிலுக்கு எதிர்ப்புறமாக மாபெரும் அன்னதானம் நடைபெற உள்ளதுனால நடந்து கொண்டிருப்பதனால அனைத்து மக்களும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி படைத்ததோரு பகவானோ படைத்ததோரு பகவானோ மானிட மனக்களுக்கு அறிவும் ஆசையே அந்த ஆண்டவனும் தான் கொடுத்தார். ஆறு நல்ல மாடுக்குமே ஐந்தறிவை தான் கொடுத்தார். அப்படி படைத்த பகவானோ எஞ்சான் உடம்பிலையோ பகல் என்றும் இரவு என்றும் படைத்தாரே பகவானோ படைத்த மனுக்களுக்கு பகவான் படியடைக்க வேணும் என்றார். பகவான் ஈரேழு உலகம் எந்த செய் புவனங்களை படைத்து
அதிலே சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரைக்கும் படைத்தார். கல்லுக்குள் வாழும் தேரை முதல் தாயார் கருப்பையிலே வளரும் சிசு வரையிலும் முட்டைக்குள் உருவாகும் சிறு குஞ்சி முதல் பச்சை பறவை ஈ எறும்பு யானைகளை படைத்து மானிட மனுக்களாகிய நம்மளுக்கு பகவான் 6 அறிவு மூவாசைகளை கொடுத்தார். மானிட மனுக்களுக்கு 6 அறிவு மூவாசைகளை கொடுத்து ஆடு மாடு கன்று காளை பச்சி பறவை ஈ எறும்பு யானைக்கு பகவான் 5 அறிவை கொடுத்தார். இப்படி சிவபெருமா 7 உலகத்தையும் படைத்த உயிர்களுக்கெல்லாம் அவர்கள் பட்டினியே இல்லாமல் உணவு தேடும் பொருட்டாக பகல் என்றும் இரவு என்றும் 2 பொழுதுகளை படைத்தார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 60 நாளிகை. ஆமா, பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்படி ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படிகளுக்கு வேண்டும் என்று பார்வதா தேவியானவள் எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் அண்ணா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவன் நாதனோட கையில் கொடுத்தால் கை கொடுத்தால் நாதனோட கையில் கொடுத்தால் கை கொடுத்தால் ஆமையா சொல்லையா அவளோ உரிய நல்ல தினம் எடுத்து உரிய நல்ல உடையவனர் கையில் கொடுத்தால் உடையவனார் ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுத்து அவ அரணாரோட கையில் கொடுத்தால் கை கொடுத்தால் அம்மா அரணாரோட கையில் கொடுத்தால் வரவே மாட்டான் பிள்ளை இல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டான். எந்திரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா தந்தரத்து பெண்கள் எல்லாம் கூட வைத்த தென்னம்பிள்ளை குலை குலையா காய்த்திருக்கின்றது. நாம் பக்க வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் நிற்பதென்ன? குழந்தை இல்லைன்னு சொல்லி மலடி 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 என்று என்னை மாநிலத்தார் எல்லாம் பேசுறாங்க மன்னா. இருசி என்றோ மலடி என்றோ இனத்தார் சனத்தார் எல்லாம் பேசுறார்கள். கண்ணிலையும் மலடி என்று கண்ட சனங்கள் எல்லாம் பேசுறார்களே. குழந்தை இல்லைன்னு வைங்க, யாராவது நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஒண்ணுக்கு 4-5 பிள்ளைகள் இருந்ததுன்னு வைங்க, அப்படியே போவோம், பேத்திய பார்த்துட்டு வருவோம், பேரனை பார்த்துட்டு வருவோம். அப்படின்னு வரும்போது கை நிறைய பண்டம் பலகாரங்களை வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வீட்டுல குழந்தை இல்லைன்னா அவளை என்னத்து போய் பார்க்க? பிள்ளையா கொல்லியா 2 பேரும் உழைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாவோ அப்படின்னு யாரும் வர மாட்டாங்க. ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க.
என்ன செட்டுக்காரண்ணே அந்த மைக ஸ்டாண்டோட கொண்டு வாங்கனே. அதனால குழந்தை இல்லாத கவலையை கொண்ட நாகக்கண்ணி பெண்குடியானவள் அந்த நாகராஜ மன்னனிடத்துல என் கணவா மண்ணை வேற என் கணவா மண்ணை வேற எனக்கு வாய்த்த பிராணநாதா மன்னா மணவாளா என் மகுடு மூடி ராஜாவே ஆண்டிய அடித்தேனா ஆண்டியன அடித்தேனா அந்த நிறைய சினேனா நான் அந்த நிறைய சினேனா. ஐயா மேலே இசை கலைஞர்கள் மற்றும் பூசாரி கோவில் பூசாரி எங்க இருந்தாலும் நையாண்டி மேல கலைஞர்கள் ட்ரம் செட் குழுவினர்கள் வான வேடிக்கை எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பூசாரி நையாண்டி மேலே இசை கலைஞர்கள் ட்ரம் செட் குழுவினர்கள் வான வேடிக்கை எங்கிருந்தாலும் ஆலயத்துக்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். சொல்லிட்டேன் மன்னவா ஆண்டிய அடித்தேனா அந்த நிறைய சினேனா அன்னம் என்று வந்தவர நாம் பாவி சண்டாளி அடுத்து வர சொன்னேனா பிச்சை கேட்டு வந்தவர பின்னால் வர சொன்னதுண்டா தாயில்லா குழந்தைகளை நன் தலையில் அடைத்ததுண்டா மாதா இல்ல மதலைகளை மாதா இல்ல மதலைகளை நம் மண்டையில் அடைத்ததுண்டா. பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சின்ன குழந்தை கையில போட்டிருந்த கை செயின் தவறி கீழே விழுந்துருச்சு. யார் பார்த்தாலும் எடுத்து கொண்டு வந்து நிர்வாகமிடத்திலே ஒப்படைக்குமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோவில் ஆலயத்தில் எந்த பொருள் கீழே இருந்தாலும் யார் கண்ணில் பட்டாலும் எடுத்து கொண்டு வந்து கோவில் நிர்வாகத்திடத்திலே ஒப்படைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சின்ன குழந்தை கை செயின் அம்மா அருளால கிடைச்சிருச்சு. ஆமா கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் குழந்தை இல்லை என்று நாகக்கண்ணி பெண்குடியானவள் மன்னா மணவாளா ஆண்டிய அடைத்தேனா அந்த நிறை ஏசினேனா தாயில்லா மதலைகளை தலையிலே நான் அடித்ததுண்டா மாதா இல்லா மதலைகளை நான் மண்டையிலே அடைத்ததுண்டா அன்னம் கேட்டு வந்தவங்களை அடுத்து வர சொன்னதுண்டா பிச்சைக்கு வந்தவர்களை நான் பின்னால் வர சொன்னதுண்டா என்று நாகக்கண்ணி பெண்குடியானவள் இன்னும் எவ்விதமாகவே புலம்புகின்றாள் அண்ணா சாமி என்கனவா மண்ண வேறே என்கனவா மண்ண வேறே எனக்கு வாய்த்த பிராணநாதா நாகமுடி ராஜாவே என்ன பாவோ நாம சோழ கண்ணீர முகங்கள் எல்லாம் அடைப்பாளா
என் மகுடு முடிராஜா நாகமுடி ராஜாவே கொத்த குறைத்தேனா நான் குறமரக்க அளந்தேனா பட்டர நெல்லதில நாம் பதரம் அவ கலந்தேனா பாவி இன்று நாகக்கண்ணி பெண்குடியானவள் இன்னும் நாகராஜனிடத்துல அவைய விதமாக புலம்புகின்றாள் அண்ணா பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னல் ஓடும் ஆலமரம் பிஞ்சிலையே காயாமலே மன்னவா பின்னால் ஓடு என்ன பாலும் ஏ மன்னவா பின்னால் ஓடு என்ன பாலும் புளிய மரம் கவிரோடும் ஆலமரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடும் கண்ணிலேயே காயாமலே மன்னவா கவரோடு என்ன வாழும் ஏ மன்னவா கவரோடு என்ன வாழும் சாலையில ஒரு மரமா சாதிக்கா காய்காமலே மன்னவா சனத்திலையும் தாழ்வோமானே ஏ மன்னவா சனத்திலையும் தாழ்வோமானே ஒரு மரமா ஒரு மரமா காய்க்கும் மரம் ஏழகாவும் காய்க்காமல் எனத்திலையும் தாழ்வானே ஏழகா காய்ப்பதும் போ ஏழகா காய்ப்பதும் போ நான் எனத்தாரோட சேர்வத போ எனத்தாரோட சேர்வத போ ஐயா பூசாரி எங்க இருந்தாலும் ஆலயத்துக்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பூசாரி எங்கிருந்தாலும் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். நாங்க தெரியும் பாவையுமா கலந்தேனே ஒரு பாதி கருணே உடன் பிறந்தார் கை குழந்தை இல்லா பாவியானே நகையும் பாவையுமா நினைத்தேனே ஒரு பாதி வீமே உடன் பிறந்தார் வீமே உடன் பிறந்தார் இன்னைக்கு வேதனைக்கு ஆளானே குழந்தை இல்லைன்னா பெண்களுக்கு எவ்வளவு கவலைன்னு பாத்தீங்களா? அதாவது எவ்வளவுதான் மண்ணு மன பொன் பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் இருக்கிறத வரைக்கும் கட்டின வீட்டை கட்டி ஆளலாம், வாங்கின நகையெல்லாம் மேல போட்டு அழகு பார்க்கலாம். ஆனா கடைசி காலத்துல நம்ம கீழே படுத்தோம்னு வைங்க, அந்த நேரத்துல வீடு வந்து நமக்கு தண்ணி கொடுக்குமா? நம்ம வாங்கி வச்ச நகையெல்லாம் நம்மள தலைய தூக்கி பாக்குமா? கிடையாது. அம்மானும் கூப்பிடாது, அப்பானும் கூப்பிடாது.
அதனால தனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று அந்த நாகக்கண்ணி பெண்குடியானவள் நாகராஜ மன்னனிடத்துல, மன்னா மணவாளா, இன்னைக்கு குழந்தை இல்லைன்னா எந்த ஒரு கவலையும் தெரியாது. ஏன்னா நம்ம மேல ரத்த ஓட்டம் நல்லா சீரா ஓடிக்கிட்டு இருக்கு. வேண்டிய உழைப்பு உழைக்கும், வேண்டிய சாப்பாடு சாப்பிடுதோம், போகாத ஊரெல்லாம் போறோம், சுத்தி பார்க்கோம் வாரோம். ஆனா நாளைக்கு அந்த மேல ரத்த ஓட்டம் குறைந்து தவங்கிட நேரத்துல இந்தம்மா அந்த கிளாஸ் தண்ணியவாச்சு குடிய அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும். அதான் தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்று சொல்வார்கள். ஆயிரம்தான் சித்தப்பா பிள்ளைகளும் பெரியப்பா பிள்ளைகளும் அண்ணன் தம்பி பிள்ளைங்க இருந்தாலும் நம்ம கிட்ட வீடு வாசம் மண்ணு மன சொத்து இருந்ததானா எங்க பெரியப்பா எங்க சித்தப்பா எங்க சித்தி எங்க பெரியம்மான்னு தேடி வருவாங்க. ஆமா, ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான ரத்தத்துக்கு தான் துடிக்கும். ஆமா, பக்கத்துக்கு துடிக்காது. வேடிக்கை பார்க்கும், வேடிக்கை வேணா பாப்பாங்க. ஆமா, அதனால அம்மையா தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேணும் பிறவி என்பார்கள். சாமினால ஒரு காலத்துல மாண்டு நாமம் அடைந்தோமானா குளத்தாங்கரையதில குடவெடுக்க போராட்டம், ஆத்தாங்கரையதில அங்கங்கரைப்பதற்கு போராட்டம், கிணத்தாங்கரையதில கிணத்தாங்கரையதில எனக்கு கெட்டி தூக்க போராடும். குழந்தை இல்லை என்றால் குளத்தாங்கரையிலே குடமடக்க போராட்டம், போராட்டம் போராட்டம் அண்ணா. ஆற்றாங்கரையிலே நம்ம அங்கத்தை அள்ளி கரைப்பதற்கு போராட்டம், அதுக்கும் போராட்டம். கிணத்தாங்கரையதுல நமக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்து ஊத்துவதற்கு குழந்தை இல்லைன்னு வைங்க, பெரிய போராட்டம். ஆமா, நான் ஊத்துதேன் நீ ஊத்துதம்பாங்க. சொல்லுவாங்க. இருக்கும் போது யாரும் ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க, போன அன்னைக்கு நான் நீ அடி போட்டுக்கிட்டு வருவாங்க. அதனால குழந்தைக்காக வேண்டி நாம தவம் இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் இருவேர்களும் நாகலோக பட்டணம் கரையா முற்றடிவாரத்தை விட்டு எங்கே வருகிறார்கள்? காசிக்குத்தான் ரோடு போட்டார், காசிக்குத்தான் காசிக்குத்தான் ரோடு போட்டார், ரோடு போட்டார், ரோடு போட்டார், ரோடு போட்டார், ரோடு போட்டார். கன்றுகளை பதியம் வைத்தார், பதியம் வைத்தார், கன்றுகளை பதியம் வைத்தார், பதிய வைத்தார், பதிய வைத்தார். காசிக்குத்தான் ரோடு போட்டார், காசிக்குத்தான் ரோடு போட்டார், காசிக்குத்தான் ரோடு போட்டார், ரோடு போட்டார். ஆமையா ரோடு போட்டார், ரோடு போட்டார். அன்றே கால பதிய வைத்தார், பதிய வைத்தார், அன்றே கால பதிய வைத்தார், பதிய வைத்தார். சாமி மதுரைக்குத்தான் ரோடு போட்டார், மதுரைக்குத்தான் ரோடு போட்டார். மாமரங்கள் தழைய வைத்தார், மாமரங்கள் தலைய வைத்தார். பாவனாசம் ரோடு போட்டார், பாவனாசம் ரோடு போட்டார். பாக்கு மரம் தழைய வைத்தார், பாக்கு மரம் தலைய வைத்தார். குச்சாலம் ரோடு போட்டார், குச்சாலம் ரோடு போட்டார். குச்சாலம் ரோடு போட்டார், ரோடு போட்டார், ரோடு போட்டார், ரோடு போட்டார். ரோடு போட்டார். குளிர் தரும் சோலை வைத்தார், சோலை வைத்தார், அங்க குளிர் தரும் சோலை வைத்தார். சோலை வைத்தார், சோலை வைத்தார். குச்சால ரோடு போட்டார், குச்சால ரோடு போட்டார், குச்சால ரோடு போட்டார், ரோடு போட்டார். ஆமையா ரோடு போட்டார். சொல்லையா
கை குழந்தை வேணும் என்று நாகராஜ நாகக்கண்ணி 1008 சிவதலங்கள் 108 திருப்பதியோ அவர்கள் நூதனமா பயணம் பாரா